Hey girls, welcome back to our channel Glam Girl Tamil Summer Hygiene Hacks for Every Girls. இன்னைக்கு குயிக்காக நிறைய ஹேக்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இதில் நம்ம கேர்லி டாக்ஸாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஹைஜீன், பாடி கேர், பீரியட் இதை பற்றிலாம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பேச போகிறோம். நீங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மேக்கப், ஸ்கின் கேர், ஷாப்பிங் ஆல், ப்ராடக்ட் ரிவ்யூஸ், டிஎம்எல், விளாக்ஸ் இது மாதிரி வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இது மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு பார்க்க பிடிக்கினா மட்டுமே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் நான் என்னெல்லாம் வீடியோஸ் போடணும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஸோ வாங்க குயிக்காக வீடியோக்குள்ளே போகலாம். சம்மரே ஒரு பெரிய போராட்டத்தில் நம்ம வந்து சமாளித்து ஓவர் கம் போகணும். இதில் இந்த பீரியட்ஸ் வரக்கூடிய டாலரேட்டே பண்ண முடியாத பீரியட்ஸ் வரக்கூடிய இந்த கிராம்ஸாக இருக்கட்டும், பெயின், மூட் ஸ்விங்ஸ் இருக்கும், ரேஷஸ், அதுவும் நம்மளுக்கு வந்து இன்னர் திங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ரேஷஸ் வரும், அலர்ஜி ஆகும். இந்த மாதிரி சம்மரில் ரொம்ப நம்மளுக்கு ஸ்வெட் ஆகும்போது சில நம்மளுக்கு வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் போட முடியாது. ஸோ நிறைய சம்மருக்கான ஹைஜீன் ஹேக்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் எவ்ரி கேர்ள் ஷுட் ஹேவ் வந்து ஈவன் நீங்கள் வந்து பேட் ஃப்ரீயாக போகிறீங்கன்னா யூ கேன் யூஸ் அ மென்ஸ்ட்ரேஷனல் கப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எனி ரேஷஸ் பேட் ஃப்ரீ பீரியட்ஸ் இது வந்து சூப்பர்வானது. ஏன்னா இது வந்து ஈஸியாக நீங்கள் வந்து பாயிலிங் வாட்டர் 3 to 2 minutes வந்து நீங்கள் இதை போட்டுட்டு ஸ்டெர்லைஸ் பண்ணிட்டு வாஷ் பண்ணிவிட்டு உங்கள் ஹேண்ட்ஸ் ரொம்ப க்ளீன் ஆனதுக்கப்புறம் ஜஸ்ட் இதை மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு உங்களோட வேக்னால் வந்து நீங்கள் இதை மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு ரொம்ப நடிச்சிடாதீங்க. இது உள்ளே போயிட்டு எதனா ப்ராப்ளம் ஆகணும், அதுவே ஒன்றுமே ஆகாது. ஜஸ்ட் சிலிகான் பேஸ்ட் அண்ட் வெரி குட் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு ஈஸியாக நீங்கள் எடுத்து டிஸ்போஸ் பண்ணிக்கலாம். ஸோ எங்கே வேணால் எப்போ வேணால் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். கேஸ் உங்களோட மென்ஸ்ட்ரேஷன் கப் வந்து உங்கள் வேக்னாக்குள்ளே இன்சர்ட் பண்ண கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா நீங்கள் இதை மாதிரி லூப்ரிகன்ட் க்ரீம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த க்ரீம் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா உங்களோட வேகினா உங்களோட யூட்ரஸை பார்த்தீங்கன்னா ரொம்ப மாய்ஸ்சராக வந்து வச்சுக்கும். ஏன்னா ஒரு லிக்விட் பேஸ்ட் வாட்டர் கன்சிஸ்டன்சினால இதில் கொஞ்சம் அமௌண்ட் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு இதை மாதிரி நான் வந்து நல்ல ஒரு மாய்ஸ்சர் டெக்ஸ்சர் வந்து கொடுத்துக்கோம். ஸோ தட் இந்த சம்மர் ரேஷஸ்லேருந்து இந்த பீரியட்ஸ் டைம் அப்போ நீங்கள் ஓவர் கம் பண்ணிக்கலாம். இது ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கும் மென்ஸ்ட்ரேஷன் கப் இன்சர்ட் பண்ணுறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்காக இந்த லூப்ரிகன்ட் க்ரீம் வந்து யூஸ் பண்ணுறோம். நீங்கள் வந்து இதை வாஷ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மென்ஸ்ட்ரேஷன் கப்போட ஹைஜீன் வாஷ் இதை வந்து ஜஸ்ட் ஒரு 2 to 3-4 ட்ராப்ஸ் வந்து எடுத்து கொஞ்சம் லேதர் ஃபார்ம் ஆகிற மாதிரி இதை வந்து நீங்கள் ரப் பண்ணி நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். Easy to use and easy to dispose. ஹேக்ஸில் ஃபோர்த் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம வெளியே சொல்லவே முடியாது, அந்த அளவு நம்மளுக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும். என்னென்னு பார்த்தீங்கன்னா பேட்ஸ் யூஸ் பண்ணும்போது ரேஷஸ், அதுவும் இந்த சம்மரில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்னர் திங்ஸ் வந்து ஸ்வெட் ஆக நம்மளுக்கு வந்து நம்ம அண்டர் கார்மெண்ட்ஸ் வந்து காட்டன் தான் வந்து யூஸ் பண்ணோம். அப்படியே சில பேர் யூஸ் பண்ணுறதுனால இல்லை வந்து பேடில் இருக்கக்கூடிய ஃப்ராக்னஸ்னால் நிறைய பேருக்கு இரிட்டேஷன்ஸ் வந்து வரும். ஸோ அப்படி இரிட்டேஷன்ஸ் வர்றதை நம்ம வெளியும் போய் சொல்ல முடியாமல் அதுக்கு தேவையான மெடிசனும் வந்து எடுக்க முடியாமல் நிறைய வந்து இருக்குது. அப்படி உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் வந்து நான் சஜெக்ட் பண்ணுறது, நான் யூஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேஷ் க்ரீம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். எவ்ரி கேர்ள்ஸ் கிட்ட கண்டிப்பாக ரேஷ் க்ரீம் வந்து இருக்கணும். நம்ம எவ்ரி மந்த்லி சைக்கிள் சில பேருக்கு ரொம்ப ரேஷஸ் ஆகும் ரெகுலராக வந்து நாப்கின்ஸ் வந்து யூஸ் பண்ணும்போது. ஸோ மஸ்ட் கோ அண்ட் பை அ ரேஷ் க்ரீம் வித் குட் இன்க்ரீடியன்ஸ். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதோட ஆன்டி சேஃபிங் ரேஷ் க்ரீம் இதை வந்து யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஒரு ஸ்மூத் அண்ட் சாஃப்ட், நம்மளுக்கு அந்த ரேஷஸ் சில ரெட்னஸ் பிங்க்னஸ்லாம் நம்மளுக்கு வந்து இருக்கும், அதெல்லாம் நம்மளுக்கு ஸ்மூத் பண்ணி ஹீல் பண்ணும். ஈவன் ஆன் பீரியட்ஸ் டைம், ஆன் டைம், ஆஃப்டர் நீங்கள் கூட இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மேடப் ஆஃப் வித் ஷியா பட்டர் அண்ட் நோ கெமிக்கல். பிகாஸ் நம்ம வந்து இது வந்து ப்ரைவேட் ஏரியாவில் ரொம்ப சென்சிட்டிவான ஏரியாவில் வந்து யூஸ் பண்ணுறதுனால 100% கெமிக்கல் இல்லாத ஒரு ப்ராடக்ட்ஸை வந்து யூஸ் பண்ணி நான் சஜெஸ்ட் பண்ணுவேன். இதை மாதிரி நீங்கள் வந்து க்ரீம் வந்து கொஞ்சம் எடுத்து உங்களோட வேக்னால் எங்கே உங்களுக்கு இரிட்டேஷன்ஸ் இருக்கோ அதை மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எமர்ஜென்சி கிட்டில் கண்டிப்பாக ரேஷ் க்ரீம் உங்கள்கிட்ட இருக்க வேண்டியது. ஸோ பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அது குட் பிராண்டடாக கெமிக்கல் இல்லாததான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ யூ கோ இயர். சம்மர் ஹைஜீன் ஆக்ஸில் 5th ஆக் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோ ஃபார் அ ஃப்ராக்னன்ஸ் ஃப்ரீ நாப்கின் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம வரக்கூடிய சில நாப்கின்ஸில் வந்து ஃப்ராக்னன்ஸ் இருக்குது. அந்த ஃப்ராக்னன்ஸ் வந்து நம்மளுக்கு ஸ்கின்னுக்கு செட் ஆகலாம். இட் கிவ்ஸ் அ இரிட்டேஷன் அண்ட் பர்னிங் சென்சேஷன், ரொம்ப uncomfortable ஃபீல் ஆகும். ஸோ ஆல்வேஸ் சூஸ் வெரி குட் பிராண்டட் ஃப்ராக்னன்ஸ் ஃப்ரீ நாப்கின் 100% காட்டனாக வந்து சூஸ் பண்ண. ஹேக் நம்பர் 6 என்னென்னு பார்த்தீங்கன்னா டெய்லி ஷவர். ஸோ டெய்லி ஷவர் பண்ணுங்கள். நீங்கள் வெளியே போயிட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஷவர் பண்ணிக்கலாம், 2 times கூட ஷவர் பண்ணிக்கலாம். அண்ட் மேக் ஷோர் டோன்ட் டூ ஓவர் எக்ஸ்பாலேஷன். ஸோ நம்ம ஃபேஸாக இருக்கட்டும், நம்ம பாடியாக இருக்கட்டும், ரொம்ப ஓவர் எக்ஸ்பாலேஷன் பண்ணாதீங்க. சில கிரானுவல் பார்ட்டிகல்ஸ் நம்ம ஹோம்மேடாக பண்ணும்போது அந்த எக்ஸ்பாலேஷன் வந்து உங்களுக்கு வந்து ஸ்கின்னை வந்து கொஞ்சம் டேமேஜஸ் கொடுக்கும். ஸோ மேக் ஷோர் யூஸ் லிமிட்டட் பாடி ஸ்க்ரப் வந்து யூஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னர் திங்ஸில் வந்து யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஓவராக வந்து நம்ம இதில் பிளாக்காக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம நல்லா போட்டு ஸ்க்ரப் பண்ணுவோம். அதுவும் உங்களோட ஸ்கின் டேமேஜ் நிறையவே வந்து கொடுக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடிய நீங்கள் வீட்லேயே ஹோம் ரெமெடிஸாக பண்ணால் கூட மில்க் இல்லை கர்ட் அதெல்லாம் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி ரோஸ் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி இதை மாதிரி நீங்கள் ஸ்க்ரப் பண்ணும்போது உங்களுக்கு அந்த இடம் ரொம்ப ஸ்மூத்தான சாஃப்டாக இருக்கும். ஸோ ஹைஜீனில் அடுத்தது ஒரு
ஹேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா 7th ஹேக் வந்து காட்டன் அவுட்ஃபிட்ஸ் எதர் ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் இன்னர் கார்மெண்ட்ஸாக இருக்கட்டும் அண்டர்வேர் 100% காட்டனை வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நம்மளுக்கு ஸ்வெட் ஆனாலும் கொஞ்சம் லேயராக இருக்கணும். ஈவன் நீங்கள் ஜாகிங்கில் ஜிம்ஸில் போகிறதாலும் மேக் ஷோர் யூஸ் 100% காட்டன் அண்டர்வேர். ஸோ அதுதான் உங்களுக்கு இந்த ஸ்கின் ஃப்ரெண்ட்லியாக இந்த சம்மருக்கு வந்து இருக்கும். உங்களுக்கு பீரியட்ஸ்லாம் இருக்கும் போது 2 இல்லை 3 டைம்ஸ் வந்து உங்களோட அந்த ஃப்ளோக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அண்டர் கார்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் டெய்லி நீங்கள் ஒன் டேக்கு வந்து நீங்கள் 2 அண்டர் கார்மெண்ட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு ஸ்வெட் ஆக போகுது ப்ளஸ் பீரியட்ஸும் இருக்கிறதுனால நீங்கள் 2 அண்டர் கார்மெண்ட்ஸ் வந்து காட்டன் நீங்கள் எடுத்து வச்சுட்டு நீங்கள் அந்த டேயில் வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் இன்கேஸ் இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கீங்கன்னா. ஹேக்ஸ் 8 என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ரேசஸ் எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ் அண்ட் க்ளீன் ஹைஜீனாக அதை வச்சுக்கோங்க. யூஸ் பண்ணி ஸ்டெரிலைஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து வாஷ்ரூமில் அப்படியே வச்சுட்டு நெக்ஸ்ட் டைம் எடுத்து அதை யூஸ் பண்ணுறது இஸ் நாட் அ ஹைஜீன். ஸோ எடுத்ததுக்கப்புறம் யூஸ் பண்ணிவிட்டு கிளியராக இருக்கக்கூடிய ஹேர்ஸ் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி ட்ரை பண்ணி எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஸோ இதுவும் ஒரு ஹைஜீனில் வர்றது தான். ஸோ நீங்கள் அண்டர் ஆர்ம்ஸ்க்கு யூஸ் பண்ணுறக்கூடிய ஹைஜீன் ரேசஸாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் பிக்னிக் யூஸ் பண்ணக்கூடிய ரேசராக இருக்கட்டும் வெரி க்ளீன் அண்ட் நீட். சம்மர் ஹைஜீன் ஆக்ஸில் அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா சூஸ் வைஸ்லி காட்டன் அவுட்ஃபிட்ஸ். அப்புறம் வந்து லூஸாக வந்து வேர் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு எக்ஸஸாக ஸ்வெட் ஆகிற பர்சனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு லூஸான ஒரு அவுட்ஃபிட்ஸ் போடும்போது இன்னும் நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருப்பீங்க. நாட் டூ லூஸ், கொஞ்சம் ரெகுலராக போடுறத விட ரொம்ப டைட்டாக போடுறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். பர்ஃப்யூம்ஸ்லாம் யூஸ் பண்ணால் உங்களுக்கு ரொம்ப ஓவர் ஹெட் டேக்லாம் வரும் அப்படின்றவங்களுக்கு வந்து பாடி மிஸ்ட் வந்து நிறையவே வந்து இருக்குது. அண்ட் உங்களோட எக்ஸஸ் ஸ்வெட்டை வந்து நீங்கள் அந்த ஆர்டரும் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் பர்ஃப்யூம் யூஸ் பண்ணாத பர்சன், நீங்கள் ஸ்மெல் டாலரேட் பண்ணக்கூடியாத பர்சனுக்கு வந்து ஹைஜீனில் நீங்கள் என்ன யூஸ் பண்ணாலும் லைட்டாக வந்து பாடி மிஸ்ட் வந்து யூஸ் பண்ணிக்கும். பாடி மிஸ்ட்டோட ஸ்டே வந்து பர்ஃப்யூம் ஸ்டே அளவு இல்லைனாலும் பட் 3 to 4 hours நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து பர்ஃப்யூம் யூஸ் பண்ணாத ஆளுங்க கூட நீங்கள் பாடி மிஸ்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னோடய ஃபேவரட்டான பாடி மிஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளம் பாடி லவ்விங்கோட பாடி மிஸ்ட்டாக ரொம்ப காமாக வந்து இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சம்மர் ஹைஜீன் ஹேக்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு என்ன வீடியோஸ் வேணும்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ கடைசி வரையும் பார்த்துக்காக நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ அண்ட் பை ஃப்ரம் கிளாம் கேர்ள் தமிழ்.